அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல மங்கள சண்முகருடைய பரிபூர்ண அனுகூலமும் எம்பெருமான் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடியவர், கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி, நம்மை வாழ வைக்கக்கூடிய அற்புத கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சஷ்டி பெருவிழா 2025 இந்த ஆண்டில் வர இருக்கிறது. அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து இந்த விரதமானது துவக்கம் இருக்கிறது. அக்டோபர் 22 நமக்கு அக்டோபர் 27 சூர சம்ஹாரமும், அதே போல் அக்டோபர் 28 நமக்கு முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணமும் நடக்க இருக்கு. இந்த விரதத்தை நீங்கள் எல்லாரும் 48 நாட்கள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வருகிறீங்க. அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். விரதம் 48 நாள் இருந்தே ஆகணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இவ்வளோ நாள் விரதத்தை இருக்க வேண்டும். சஷ்டி விரதம் என்பது 6 நாட்கள். முருகனுக்கு 6 முகங்கள் 12 கரங்கள் கொண்ட கருணாமூர்த்தி அவர். இந்த 6 நாட்களில் வார் நாள், அதாவது போர் நாளாக இருக்கக்கூடிய இந்த 6 நாட்களில் கடுமையான விரதத்தை முருகப்பெருமான் அன்பர்களும் மேற்கொள்ள வேண்டும் என்பது முருகப்பெருமானுக்கு இஷ்டம். ஏன் அப்படின்னா, நமக்கு நெருங்கிய ஒருவர் வார் பண்ணிட்டு இருக்கார், அவர் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கார், அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தில் இருக்கார், அவர் கூட நம்மளும் சேர்ந்து பயணிக்கும் பொழுது அவருக்கு உறுதுணையாக இருப்பதாக இந்த விரதம். இந்த சஷ்டி விரதத்தில் 6 நாட்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு கொஸ்டின் வந்துடும். பல பேருக்கு அவருடைய உடலுக்கு ஒவ்வாமல் விரதத்தை நீங்கள் மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. அது தவறு. 48 நாள் விரதம் இருக்கக்கூடியவருக்கு நான் சொல்கிறது, 6 நாள் விரதம் இருக்கக்கூடியவருக்கும் நான் சொல்கிறது, உங்களுடைய மனதிற்கு ஒவ்வொன்றும் அந்த விஷயம், உங்களுடைய உடலுக்கும் ஒவ்வொன்றும். காரணம், ஒரு நாள் 1 மணி நேரம் மனதார உட்காந்து முருகனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கனாவே நீங்கள் 48 நாள் விரதத்திற்கு சமமான பலன் கட்டாயம் கிடைக்கும். இந்த ஆத்மம் ஊன் உருக, உள்ளம் உருக, உயிர் உருக முருகனை கும்பிடணும். இதுதான் விஷயம். ஊன் உருகணும், உள்ளமும் உருகணும், உயிரும் உருகணும். இது 3 உருகி 48 நாள் விரதம் இருக்கணும். இல்லைன்னா அது 3 உருகி 6 நாள் விரதம் இருக்கணும். இல்லைங்க, இது 3 உருகினால ஒரு நாள் தான் இருக்க முடியும்னா அதுவே போதுமானது. நம்ம விரதம் என்கின்ற பேரில் விரதம் இருந்து கொண்டு நம்ம மனதை கஷ்டப்படுத்திக்கிட்டு விஷயத்தை பண்ணக்கூடாது. அது மனதிற்கும் நம் முருகனுக்கும் நமக்கு உண்டான இடைவெளியை அதிகப்படுத்திடும். ஆகையால் ஊன் உருகணும். ஊன்னா என்னது? நம்முடைய உடல், உள்ளம், மனசு, உயிர், ஆன்மா 3 ஒரு சேர முருகனை வழிபாடு செய்தால் நிச்சயம் பலன் வரும். இப்படி கண்ணை மூடி உட்காந்தா 3 ஒரு சேர வந்துடணும். அதுதான் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு நமக்கும் உள்ள ஒரு பந்தமாக இருக்கக்கூடியது. அப்போது இது 3 உருகுவது போல் வழிபாடு நீங்கள் செய்யணும். அது எப்படி பண்ணுறது? இந்த 6 நாட்கள் விரதத்தில் நம்ம சாப்பிடாமல் இருப்பது தான் விரதத்தினுடைய நோக்கமே. அல்லது சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பழமும் பாலும் எடுத்துக்கலாம். அல்லது அதுவும் முடியாத பட்சத்தில் அவுள் நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பற்ற உணவுகள், உப்பு இல்லாத உணவுகள், நான் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சுக்கிறேன், பழச்சாறு சாப்பிட்டுக்கிறேன், இது மாதிரி உப்பற்ற உணவுகளை எடுத்து விரதத்தில் நீங்கள் பங்கேற்று முருகப்பெரும் வழிபாடு செய்ய சித்திகள் வரும். என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். எனக்கு என்ன தெரியும் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு எது தேவையோ அது வரும். எது அடிப்படை தேவையோ அதை நீங்கள் முருகனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விரதமாக சஷ்டி விரதம் இருக்கிறது. நான் உடனே அம்பானியாகணும் அதானியாகணும் நம்ம கேட்க போகிறதில்ல. நமக்கு அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்கும். இப்போது இந்த வருஷத்தில் ஒரு இடம் வாங்கிட்டா ஒரு வசதியாக இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், அதுக்கு பணம் வந்துட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். பையன் மேற்படி படிக்கலான்னு இருக்கான், அதுக்கு ஒரு பணம் வந்துட்டால் வசதியாக இருக்கும். குழந்தைக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிட்டா கொஞ்சம் நமக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு நமக்கு தரும். வீட்டில் மொத்தம் 5 பேருங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பைக்லேயே போயிட்டு இருக்கோம். பெரிய கஷ்டமாக இருக்குது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எப்படி ஒரு கார் ஒன்று வாங்கிட்டா போதும், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சின்னா, அது வீடு வாடகை வீட்டில் இருக்கோம், ஒரே ரப்சராக இருக்குது, ஒரு சொந்த வீடு இருந்துட்டால் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது சொத்தெல்லாம் இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, கடன் ஜாஸ்தி இருக்குது, அதுலேருந்து விரிவுகாலம் வரணும் முருகா நினச்சிங்கன்னா, அது இதுதான் அடிப்படை தேவைங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான அடிப்படை தேவை என்னவோ அதை முருகன்கிட்ட நீங்கள் கேட்கணும். முருகப்பெருமானே, முருகா, திருச்செந்தூர் முருகா, வள்ளி தேவசேனா அம்பிகா சமேத சுப்பிரமணிய சுவாமியே, உன்னுடைய திருப்பாதத்தில் என்னுடைய இந்த முழுதார மனதார இந்த விரதத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். எதற்காக என்றால், எனக்கு இந்த ஒரு கஷ்டம் இருக்குது, அதை காரணத்தோடு சொல்லுங்கள். இப்படி 4 பேர் வண்டியில் போகிறேங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு ஒரு கார் வாங்கிட்டா சிறப்பாக இருக்கும் முருகான்னு சொல்லி என்ன காரணத்திற்காக விரதம் இருக்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல, உங்கள் நண்பரை போல, உங்கள் அப்பாவிட்ட எப்படி நீங்கள் சொல்வீங்களோ, உங்கள் அம்மாட்ட எப்படி நீங்கள் சொல்வீங்களோ, உங்களுடைய உறவுகள்கிட்ட நீங்கள் எப்படி உரிமையாக பேசுவீர்களோ அதுபோல் முருகப்பெருமானும் பேசுங்க. இது மாதிரி பேசி எனக்கு இப்படி விரதத்தில்
நான் இருக்கேன், இதுதான் காரணம், எனக்கு இதை ஏற்பாடு பண்ணி கொடுப்பானேன்னா கட்டாயம் உங்களுக்கு அடுத்த சஷ்டிக்குள்ள இந்த விரதத்தினுடைய பலனாக உங்களுக்கு நிச்சயம் ஏற்பாடு செய்து தருவார். சஷ்டி விரதம் அப்படின்னாவே நான் ஒரு விஷயம் சொல்லலை, அதில் அதை பின்னாடி சொல்கிறதுக்காக தான். சஷ்டி விரதம் அப்படின்னா என்னது? குழந்தை. அப்போ குழந்தைக்காக சஷ்டி விரதம் இருப்பவர் எண்ணற்றோர் பல லட்சம் மக்கள்கள் குழந்தைக்காக சஷ்டி விரதத்தை மேற்கொள்வார்கள். இந்த குழந்தை பாக்கியம் கைகூடி வர நீங்கள் கப்புள்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் இருவரும் விரதம் மேற்கொள்வது நல்ல பலன் தரும். பெரும்பாலும் ஒரு ஆள் பண்ணுவாங்க, இன்னொரு ஆள் கம்ஃபர்டபுளாக பண்ண மாட்டாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் எது உங்களுக்கு முடியுமோ அதுபோல் விரதத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வது மிகப்பெரிய ஏற்றம் வெற்றியும் தரும். அடுத்ததாக நிறைய கேள்விகள் மக்கள் கேட்பது, மாலை போடணுமா, மாலை போட்டுக்கணுமா, இது மாதிரி ஏதோ ஒரு மாலை போட்டுக்கிட்டுமா அப்படின்னு நீங்கள் மாலைக்காக கேள்வி கேட்பீங்க. சஷ்டி விரதம் மாலை இருந்து தான் தொடங்கணும் என்ற அவசியம் இல்லை. எந்த ஒரு விரதமுமே மாலை என்பது நம் வெளி நபர்களுக்கு நாம் தனித்து காட்டக்கூடிய அடையாளமாகவும் நம்முடைய மனசுக்கு நம்ம கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடாகவும் இந்த மாலை இருக்குது. அப்போது நீங்கள் மாலை அணிந்து தான் விரதத்தை தொடங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் முருகனிடம் நீங்கள் ஒரு சங்கல்பனம் பண்ணிக்கணும். அவன்கிட்ட போய் நின்று உங்கள் வீட்டிலே இருக்க முருகன் பட்டத்திலையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலோ சென்று நல்லா மனதார வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு 500 ரூபா முடிக்காசை பண்ணிட்டு கூட, அல்லது இது மாதிரி மாலை போட்டுட்டு கூட ஒரு தேங்காய் பாலை உடைச்சி ஒரு பூ கொடுத்து இந்த விரதத்திற்காக விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விரதத்தை மேற்கொள்வது மிகப்பெரிய உயர்வுகளை வெற்றிகளை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். சஷ்டி விரதத்தில் மங்கள சண்முகருடைய திருத்தலத்திலிருந்து நாங்கள் சஷ்டி யாகங்களை தொடர்ந்து நாங்கள் செய்ய இருக்கிறோம். வருடந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம். உங்கள் வீட்டுக்கே முருகர் வந்து எழுந்தருளி அந்த யாகங்கள் பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கு. அப்போது முருகப்பெருமானுடைய உங்கள் வீட்டிலே அழைப்பதற்கான யாகமாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய திரிசதி யாகம் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இந்த யாகத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஆன்லைன் வாயிலாகவும், அல்லது உங்கள் வீட்டிலே வந்து அந்த யாகத்தை நீங்கள் எடுத்து நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பையும், திருத்தலத்திலே வந்து யாகத்தை பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதற்கான வாய்ப்பையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். கீழே இருக்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்களும் அதனை கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாம் வல்ல முருகரால் இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.